ஆண் பெண்லாம் அவ்வளவு லாக்ஸ்ல செலவழிக்கிறீங்க குழந்தைக்காண்டி, வைத்தியத்துக்கும் மருத்துவ முறைகளுக்கும். நான் அவங்களுக்கெல்லாம் சொல்றேன், நண்டு சாப்பிட்டு பாருங்க. Velamal Nexus honors Everest hero Ashish in presence of chess champion Gugesh D. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். GT Holidays, South India's #1 travel brand. சளி பிடிச்சிச்சுன்னா உடனே வந்து ஓமவள்ளி அந்த மாதிரி துளசி இப்படிதான் சாப்பிடுவோம். ஆனா இப்பெல்லாம் சளி பிடிக்குன்னா செட்டு மாத்திரை. அது நம்ம கல்லீரல் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணும் நம்ம யோசிக்கிறதே இல்ல. இந்த வயல் நண்ட ஓடு இருக்குல்ல, இதுலதான் இந்த நம்மளுக்கு சிசேரியன் டெலிவரி இதெல்லாம் அப்புறமா தையல் போடுவாங்கல்ல, அந்த நூல் அந்த சூச்சரிங் மெட்டீரியல் வந்து இதோடைய அந்த ஓட்ல இருந்து தான் ரெடி பண்றாங்கலாம் சொல்லுவாங்க. சோ அப்சர்வ் ஆயிடும் அப்படியே. சோ நம்ம தையல் பிரிக்க கட் பண்ண வேணாம்ல திருப்பியும். இது நம்ம சுவாசிச்சாலே நம்ம சளியெல்லாம் போயிடும் போல இருக்கு. அப்படி இருக்கு ஆக்சுவலா. நான்வெஜ் எதுவும் செய்யும் போது அந்த ஒரு சொல்ல புளி கரைச்சி ஊத்திட்டோம் அப்படின்னா சீ ஃபுட்டோ எதுவா இருந்தாலும் அது ஏதாவது ஒரு நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த புளி கரைச்சி ஊத்தும் போது அது சரியாயிடும். இந்த முடக்குவாத நோய் இருக்குல்ல, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா பெரண்டை துவையல் சாப்பிடுங்க, முடக்கத்தான் கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்றேன், நண்டு சாப்பிட்டு பாருங்க. ஆண் பெண் மலட்டுத்தன்மைக்கு, தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு, ஞாபக மத்திய அல்சீமர் டிசீஸ், அந்த மாதிரி டிமென்ஷியா, இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா நண்டு வச்சு கொடுக்கணும். ஆபரேஷன் தியேட்டர்ஸ்ல எல்லாம் வந்து சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொதிக்க வைப்பாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ற பாத்திரம் தான் இது. AMC குக்கர் சொல்லுவாங்கல்ல, இது பயங்கர காஸ்ட்லி. எங்க வீட்டுல எல்லாமே குக்கர்ல இருந்து எல்லாமே இதுலதான் சமைப்பாங்க. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி. வயல் நண்டுல இப்படி உரிச்சனா உள்ள நிறைய குஞ்சுகள் இருக்கும், அது சாப்பிட்டா ஆண்களுக்கு அவ்வளோ நல்லதான். வந்து ஒரு படையா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க என்ன நடக்க போகுதுங்கிறத இனிமேல் தான் நீங்க பார்க்க போறீங்க. போன தடவை வந்தப்போ ஒரு குக்கிங் வீடியோ போட்டோம். அது மாதிரி இந்த தடவையும் வள்ளியக்கா வந்திருக்காங்க, மேம் இருக்கிறாங்க. ஒரு குக்கிங் வீடியோ போடுறதுக்காக தான் வெயிட் பண்றோம். அண்ட் பாப்பா வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ ஓப்பன் பண்றோம். என்னன்னு பாருங்க மேம், நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலி காரைக்குடியில நகரத்தோட பாரம்பரிய உணவு முறையை கொஞ்சம் சீரியஸ் மாதிரி வந்து பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு வள்ளி அண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காண்டி பிஹைண்ட் ரூட்ஸ் சார்பில் நம்ம நன்றி சொல்லிடுவோம். நிச்சயமா நன்றி. தேங்க்யூ அண்ணி. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப சீசன் பயங்கர சளி, இருமல், காய்ச்சல், ஆன்டிபயோட்டிக்ஸா போட்டு தள்ளுறோம். எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு இவ்வளோ மாத்திரைகள் சாப்பிடணுமா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு டிப்ஸ் இன்னைக்கு வந்து அண்ணி கொடுக்க போறாங்க. இது வீட்டுல எல்லாரும் செஞ்சு சாப்பிட போறீங்க. அண்ட் டேஸ்டியான டிப்ஸ். ஓகே. அது வந்து உங்க குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ராங் பண்ணுது. நீங்க வந்து கம்ப்ளீட்டா குணமாக போறீங்க, ஹெல்த்தியா இருக்க போறீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு சளி பிடிச்சிச்சுன்னா உடனே வந்து ஓமவள்ளி அந்த மாதிரி துளசி இப்படிதான் சாப்பிடுவோம். ஆனா இப்பெல்லாம் ஒரு சளி பிடிக்குன்னா செட்டு மாத்திரை. அது நம்ம கல்லீரல் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணும், நம்ம லிவர் எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுறது நம்ம யோசிக்கிறதே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இத்தனை நண்டுகள் வந்து உயிரோடு இருக்கு. எல்லாமே வயல் நண்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு பாருங்க. பத்து 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 பொறுமை பொறுமை பொறுமை, என்ன அவசரமா ஓடுற பாத்துக்கோ. அந்த ஓரத்துல தள்ளி வைங்க, அப்பதான் அது. இங்க பாருங்களேன், ஆக்சுவலி வயல் நண்டு அவ்வளோ ஒரு மருத்துவ சக்தி வாய்ந்ததுங்க. இந்த வயல் நண்ட ஓடு இருக்குல்ல, இதுலதான் இந்த நம்மளுக்கு சிசேரியன் டெலிவரி இதெல்லாம் அப்புறமா தையல் போடுவாங்கல்ல, அந்த நூல் அந்த சூச்சரிங் மெட்டீரியல் வந்து இதோடைய அந்த ஓட்ல இருந்து தான் ரெடி பண்றாங்கலாம் சொல்லுவாங்க. சோ அப்சர்வ் ஆயிடும் அப்படியே. சோ நம்ம தையல் பிரிக்க கட் பண்ண வேணாம்ல திருப்பியும். ஆக்சுவலி இந்த வயல் நண்டு வந்துட்டு எப்பயுமே அண்ணி சொல்லுவாங்க, அண்ணி இது வந்து எந்த சீசன்ல நீ எடுக்கணும்னு சொல்வீங்க யூசுவலா? இல்ல அமாவாசை டயத்துல தான் நல்லா இருக்கும். அமாவாசை டைம்ல தான் நண்டோட சதைப்பற்று நல்லா இருக்கும். பௌர்ணமி டைம்ல இது குஞ்சு பொரிச்சனால அதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காது. யூசுவலா கோழி கட் பண்றனா கூட முட்டையிடுற ஸ்டேஜ்ல வெடக்கோழியா வெட்டணும்பாங்க, அப்ப டேஸ்டியா இருக்கும். முகப்பரு இருக்குது உங்க பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ, டீனேஜர் நிறைய இருக்கு, முகம் வந்து பளபளப்பா ஆகணும்னா நண்டு சாப்பிட்டு பாருங்க. கால்சியம் நிறைய இருக்கு. அண்ணி நான் டெலிவரி ஆயிருந்தப்ப அண்ணி சொன்ன டிப்ஸ் சொல்லுங்க அண்ணி. இல்ல பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ரொம்ப பால் நல்லா ஊறும். நண்டு சாப்பிட்டாங்கன்னா கால்சியம் கூட இருக்கு இல்லையா? சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மார்பகம் கட்டி பாலே வரலன்றாங்கல்ல. நீங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டாலும் சரி, நண்டு சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பால் மார்பத்துல ஒழுகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதுல கால்சியம் ரொம்ப சத்து. ஆக்சுவலி ஓகே சூப்பர். சின்ன பிள்ளைங்களுக்கு சளி, இருமல் அந்த டயத்துல நம்ம கடல் நண்டு எல்லாம் இருக்குல்ல, பட் இந்த நண்டு தான் இன்னும் பவர்ஃபுல். கடல் நண்டை விட வயல் நண்டுக்கு தான் மருத்துவ சக்தி நிறைய. இது ரொம்ப மருத்துவ குணம். இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க இந்த நண்டு குழி தண்ணியை வந்து குடிச்சு ட்ரை பண்ணுங்க. சித்தர்கள் சொன்ன குறிப்புகள்ல முக்கியமான ஒரு குறிப்பா இது. நண்டு குழி தண்ணி. நண்டு குழி தண்ணில அவ்வளவு மருத்துவ சக்தி இருக்குமா, கிளியர் வாட்டரா இருக்குமா. அந்த கொட்டங்குச்சியில எடுப்பாங்க, எடுத்துட்டு அதை கலங்காம எடுத்துட்டு அதை வந்து ஒரு பீங்காம் பாட்டில போட்டு அது ஒரு 2 days அந்த மாதிரி வெயில்ல வச்சு எடுத்துட்டு அப்புறம் அதை குடிச்சா, அதாவது அதை விட பெஸ்ட் மெடிசன் இந்த வேர்ல்ட்லயே இல்ல.
அவ்வளோ ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அதுக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு பேருக்கு இது தெரியுதுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியல. சித்தர்கள் குறிப்பா நான் குடிச்சு பார்த்ததுல, பட் வந்து கிராமப்புறங்கள்ல நான் அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ட கேட்டேன், இந்த நண்டு கொண்டு வராங்களா அவங்க கிட்ட, நண்டு குடி தண்ணி, ஆமாமா எந்த வியாதியுமே வராதுமா, நாளா கலங்கு மாதிரி இருக்குன்னா அதுதான்மா காரணம். இதை ஏங்க எங்களுக்கெல்லாம் சொல்லி தரல, நீங்க எல்லாம் மருந்து தானே கொடுப்பீங்க. நம்ம சாப்பாடு தாங்க சாப்பிடுவோம், மருந்து சாப்பிட்டா உயிர் வாழ முடியாது, உணவு சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். உணவே மருந்துன்ற டாபிக் நம்ம பிஹேனியூஸ்ல ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன், வள்ளியணியை வச்சு. சூப்பர். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு இதுனா போய் ஒரு மருந்தோ டாக்டரோ ஒரு இதுவோ பண்றோம். ஆனா ஒரு வீட்டுல ஒரு மிளகு தட்டி போட்டு மஞ்சள் பால் குடிக்கிறோம்னா அந்த பழக்கம் கம்மியாயிட்டு வருது. கரெக்ட். நம்ம ஏன்னா அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஆயா சொல்லுவாங்க, கேரட் சாப்பிடு கண்ணுக்கு நல்லது, நீ வந்துட்டு பப்பாளி சாப்பிடு கண்ணுக்கு நல்லது, கருவேப்பிலை சாப்பிடு முடி வளரும்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சாப்பிட அடம் பிடிச்சா கூட ஒரு வயசு வந்தப்பறம் அவங்க சொன்னது என் ஆழ் மனசுல பதிஞ்சனால இது நான் ரெகுலரா இப்ப ஃபாலோ பண்றேன். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியா சாப்பிடுறியா இல்லையா கெஞ்சுறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, டிவி பார்த்து போன் காமிச்சு ஊட்டிடுறாங்க. அந்த குழந்தைங்க அதோட மருத்துவ பயன் தெரியாம சாப்பிடுறவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேற சில வெளி உணவுகளோ இல்ல விளம்பரங்களோ பார்த்துட்டா இதோட மகத்துவம் வந்து அவங்களுக்கு அறியாம போயிருது. குழந்தைங்களுக்கு ஒரு உணவு நீங்க கொடுக்கறது பெருசுல, இது சாப்பிட்டா இது நல்லது, நண்டு சாப்பிட்டா சளி குறையும், நண்டு சாப்பிட்டா கால்சியம் இருக்கு, நண்டு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சத்து கூடும், நண்டு சாப்பிட்டா ஆண் பெண் மலட்டுத்தன்மை கம்மியாகும், குழந்தையின்மை பிரச்சனை. இதுல வயல் நண்டுல இப்படி பிரிச்சனா உள்ள நிறைய குஞ்சுகள் இருக்கும், அது சாப்பிட்டா ஆண்களுக்கு அவ்வளோ நல்லதான். இப்ப ஆண் பெண்லாம் அவ்வளோ லாக்ஸ்ல செலவழிக்கிறீங்க குழந்தைக்காண்டி, வைத்தியத்துக்கும் மருத்துவ முறைகளுக்கும். அது வந்து இந்த நண்டுகள் சாப்பிடும் போது ஜிங்க் நிறைய இருக்கு. யூஎஸ்ல ஒரு பழக்கம் இருக்கான், இந்த ஷெல் உள்ள எல்லாத்தையுமே அவங்க சாப்பிடுறாங்க. நான் இப்போ மால்டீவ்ஸ் டூர் போயிருந்தேன், அப்ப கூட போனாங்கன்னா அந்த ஆயிஸ்டர்ஸ்லாம் ஜஸ்ட் அதுக்கு அவ்வளோ நிக்கிறாங்க கியூல, சும்மா ஒண்ணுமே பண்ணல, ஆலிவ் ஆயில் ஏதோ ஊற்றி இப்படி ஜஸ்ட் இப்படி அவங்க டாஸ் பண்ணிட்டு அவங்க பிளேட்ல கொடுக்குறாங்க. அது அப்படியே ஏதோ அமிர்த மாதிரி எடுத்து சாப்பிடுறாங்க. இந்த வயல் நண்டுலாம் அவங்க வந்து ஒரு பிரசாதம் மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம தான் அதை பத்தி பெருசா சிட்டிஸ்ல இருக்குங்களா ஒரு நாள் கூட செத்து போகாது, அழகா பேக் பண்ணி பஸ்ல எல்லாம் கொடுத்து விட்டுருங்க. சென்னைக்குலாம் இங்க இருந்து சென்னைக்கு நான் கொடுத்து விட்டுறேன் கிருத்தி, நீங்க வந்து அங்க சூப் போட்டு தம்பிக்கு கொடுத்துருங்க. நாங்க இங்க இருந்து அங்க கொடுத்து, நான் அஸ்வினுக்கு இப்ப இது இருக்குல்ல, இப்ப அண்ணி செய்யறாங்கல்ல, இல்லைன்னு நாளைக்கு விடிகால கிளம்புறேன், இது அப்படியே சென்னை பிள்ளைகளுக்கு போயிடும். சூப்பர் சூப்பர். ஆஸ் யூஷுவல் ஆஸ் லைக் எனி அதர் மாம், ஏதாவது ஒன்று சாப்பிட்டா ஐயோ இது நம்ம பிள்ளைங்க சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கிற சராசரி தாய் தான் நான். எது செஞ்சாலும் நான் இங்கிருந்து ஒன்றும் இல்லை, அன்னைக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு பிரண்டை துவையல் கொடுத்து விட்டாங்க, அடுத்து அது பஸ்ல போயிடுச்சு சென்னைக்கு. இதனா நம்ம குழந்தைங்க சாப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்ம குழந்தை சாப்பிட்டா நல்லா இருக்கு. அந்த என்ன மாதிரி தான் இன்னும் இருக்கிற எல்லா அம்மாமார்களும், எல்லாம் என்னதான் மாடர்ன் ஆனாலும், என்னதான் நம்ம அட்வான்ஸ் ஆனாலும், என்னதான் மொபைல் ஃபிங்கர் டிப்ல நம்ம யூஸ் பண்ணா கூட இன்னமும் நம்ம குழந்தைங்களுக்கு இயற்கையான உணவு தான் கொடுக்கணும். நம்ம வந்து ஹேண்ட்மேட் செய்யணும். நம்மளே கிருத்தி சொல்லிச்சு, நான் எத்தனை மணிக்கு ஷூட்னாலும் விடிகால ஏர்லி மார்னிங் மிட் நைட் நான் வீட்டில் போய் இறங்கினா கூட காலையில் எழுந்திரிச்சு என் ஹஸ்பண்ட்க்கும் என் குழந்தைக்கும் நான் சமைச்சு வச்சுட்டு ஓடி வருவேன்னு சொன்னாங்க. நான் அப்போ கிருத்திட்ட பார்த்து ஒரு அம்மா தான், ஒரு பிஹேவியர்ஸ் ஒரு பெரிய ஆங்கர், ஒரு செலிபிரிட்டி ஆங்கர் அப்பெல்லாம் தோணல. நான் அப்போ தான் யோசிச்சேன், விட்டுட்டு போனாலும் அவ்வளோ ரெஸ்பான்சிபிள். ஸோ என்ன மாதிரி கிருத்தி மாதிரி இருக்கிற அம்மாமார்களுக்கு இன்னைக்கு அண்ணி வந்து எப்படி இந்த நண்டை சமைக்கிறது, எப்படி இந்த நண்டு ரசத்தை நீங்கள் கொடுக்கறது. இன்னொன்று குழந்தைங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ காமிச்சிங்கன்னா ஒவ்வொரு அம்மாவும் அந்த குழந்தைங்க இந்த நண்டு ஓடுறது விளையாடுறது இதை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு இதுக்கு அடுத்து நாங்கள் சொல்கிற கண்டென்ட்டையும் கேட்டு குழந்தைங்களுக்கும் ஓகே ஆஷா ஆண்டி சொல்லிட்டாங்க, கிருத்திகா ஆண்டி சொன்னாங்க, வள்ளியத்தை சொன்னாங்க, இது நம்ம சமைச்சு நம்ம சாப்பிடணும், நம்ம வந்து இது நல்லதுன்னு நினச்சி இந்த வீடியோக்காண்டி சாப்பிட ஆரம்பித்து பழகிறவங்க அப்புறம் ஒரு சளி பிடிச்சா கூட அம்மா எனக்கு நண்டு செஞ்சு தரியான்னு கேட்கறது தான் இந்த இன்டர்வியூட வெற்றியா இருக்கும்னு நாங்க நினைக்கிறேன். நண்டுலாம் க்ளீன் பண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம ரசம் பண்ண போறோம், நண்டு ரசம். சரி ஓகே. இதுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம இது பண்ணிக்க போறோம். நல்லெண்ணெய் ஊத்தணும். நல்லெண்ணெய் ஓகே. முழு மிளகு சீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அதில் வதக்கிட்டு இதையும் போட போறோம். காயம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் போட்டுடலாம். நல்லெண்ணெய் வாசமே அப்படி இருக்கு ஆக்சுவலா. தக்காளி போட்டுடலாம். இது நம்ம கரைக்கிற மாதிரியும் கரைக்கலாம்.
நம்ம இது வந்து ரசத்தை கரைக்கிற மாதிரியும் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த வதக்கும் போது உள்ள அந்த ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்குனாலே அந்த நல்லெண்ணெயில வதக்கும் போது இன்னும் வாசமா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு இதில் போடுறேன். நீங்க யூசுவலா புளி கரைக்கும் போது உப்பு போட்டு வச்சிருக்கீங்களா? உப்பும் புளியும் ஒன்னாவே கரைச்சி ஊற்றிடுறது. ஏன்னா உப்புல வந்து சில சமயம் நம்ம கல்லுப்பு தான் யூஸ் பண்றோம். ஸோ அதுல ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா கூட நம்ம புளியோட கரைச்சி ஊற்றும் போது அது பச்சை கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ இந்த நண்டு அதில் போட்டுடலாம். நம்ம நச்சு வச்சுருக்கோம்ல, அதையுமே அதில் போட்டுடலாம். நல்லா அம்மிக்கல்ல போட்டு நக்கணுமா? இல்லை, நம்ம இடிக்கல் சும்மா நம்ம இஞ்சி பூண்டு வீட்டில் இருக்க நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு வச்சுருப்போம்ல கல், இடிக்கல் போட்டாலே போதும். அதில் போட்டு நச்சிட்டோம்னாவே போதும். ஏன்னா இது வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நமக்கு ரசத்தை தான் நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நச்சுட்டு அடுத்தது மஞ்சத்தூள் போடுறோம். போடலாம். மஞ்சத்தூள், வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம், ஏன்னா அதில் முணுக்கும் போது அதில் இஞ்சி போடலை. ஓகே, ஸோ அதனால நான் இப்போ அந்த அதுலேயே நம்ம ஒன்றாவே போட்டு முணுக்கிடலாம். முணுக்கும் போது அதில் இஞ்சி போடலை. ஸோ அதனால் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு இதையுமே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நம்ம நண்டு வாங்குற அன்னைக்கு ஒரு ரசம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனை வந்து ஒரு வறுவல் மாதிரி மசாலா மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரசமும் வறுவலும் நமக்கு கிடைச்சிடும். இது வந்து இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். நல்ல நுர குடி வர்றதுக்கும் அதுக்கும் சரியாக இருக்கும். சரி, ரொம்பலாம் கொதிக்க கூடாது, நுரைச்சி வந்தா போதுமா? இல்ல கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்கணும். ஏன்னா நண்டு இருக்கிறதுனால. ஆமா, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா சரி. நார்மல் ரசம்னா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். ஒரு நுரக்கட்டி வரும்போதே ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். நான்வெஜ் எதுவும் செய்யும் போது அந்த ஒரு சொல புளி கரைச்சி ஊத்திட்டோம் அப்படின்னா சீ ஃபுட்டோ எதுவா இருந்தாலும் அது ஏதாவது ஒரு நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த புளி கரைச்சி ஊத்தும் போது அது சரியாயிடும். அப்படியா? ஆக்சுவலா நம்ம வந்து மட்டன் குழம்புல கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த வேட்டைச்சாறு மாதிரி செய்யும்போது புளி கரைச்சி ஊத்துவாங்க. நாங்க வந்து மட்டன், நாட்டுக்கோழி, மட்டன் நாங்கெல்லாம் எது செஞ்சாலுமே ஒரு சொல புளி கரைச்சி ஊத்திடுறது. இது நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா அது வந்து ஆடெல்லாம் வந்து இப்ப இலத்தலை தான் சாப்பிடுது. ஏதாவது ஒண்ணு அது சாப்பிட்டது வந்து நமக்கு கசப்பு தட்டுற மாதிரியோ ஏதாவது இருந்தா கூட அந்த புளி கரைச்சி ஊத்திட்டோம்னா அது நமக்கு உடம்புக்கு எதுவும் பண்ணாது. அதை நம்ம எப்படி கரெக்டா சமைச்சிட்டு இருக்கும் போதே பண்ணுமா இல்ல சமைச்சு முடிக்கிற ஸ்டேஜ்ல? உப்பு போடுறோம்ல, மிளகாத்தூள் போட்டு எல்லாம் வதக்கிட்டு மசாலா அரைச்சு ஊத்துவோம், உப்பு போடுறோம்ல, கடைசியா நம்ம உப்பு போட்டு நம்ம எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு சொல புளி மட்டும் அதுல கரைச்சு ஊத்தி. நல்ல விஷயமா இருக்கு. செமி கிரேவியா வேணும்னா செமி கிரேவி, இல்ல நல்ல சுருளா நமக்கு வேணும் வறுவலா வேணும்னாலும் அப்படி எடுத்துக்கலாம். சூப்பர். ஆக்சுவலி இந்த ரசம் கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா பயங்கரமா இருக்குல்ல இந்த வாசம் பாருங்க அப்படியே. ஆமா, இந்த மாதிரி இருக்கும்போது சூடா நம்ம குடிச்சோம்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி வெளியில மழை பெய்யுது, வெளியில மழை பெய்யறப்ப நண்டு ரசம் வேற வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. இது சும்மா அப்படியே நம்ம குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் அக்கா. சாத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். ஓகே, சோ இப்போ நண்டு ரசம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிட்டு அடுத்து தான் நண்டு கிரேவி செய்யலாம். ஓகே, இதுக்கும் நல்லெண்ணெய் தான் ஊத்தி பண்ண போறோம். ஆமா, இதுக்கும் நல்லெண்ணெய் தான் நம்ம ஊத்த போறோம். நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு மட்டும் போட்டு தான். ஓகே. ஆக்சுவலாக நம்ம வந்து வீட்டில் நண்டு பண்ணும்போது அந்த கால் குட்டி குட்டி கால்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், அதை தட்டி போட்டு ரசம் வச்சுட்டு தூக்கி கிரேவியில் கூட போட்டுக்கலாம். ஓகே, நடு பீஸை வந்து நம்ம கிரேவியாக வச்சிடலாம். ஆயில் வந்து இதுக்கு வந்து ஒரு 50 ml வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு தகுந்த மாதிரி தான், எப்படி நம்ம கிரேவி எவ்வளோ வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. சரி, எண்ணெய் காயணும். எண்ணெய் காயிட்டு சோம்பு பொரிஞ்சிருச்சு. ஓகே, சின்ன வெங்காயம். ஓகே,
போன தடவை நம்ம பண்ணதெல்லாம் ஸ்வீட்டா பண்ணிட்டோம், அதனால இப்படி தள்ளி போற அந்த பக்கம் அதெல்லாம் இல்ல. இந்த தடவை நல்லா தாளிப்பு எல்லாம். ஆமா, இது வெங்காயம் தக்காளி எல்லாமே நமக்கு வந்து அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு தான். ஓகே, இப்போ 1 கிலோ அதிகமாவும் போட்டுறா இனிப்பு தட்டும்ல. நார்மலா நம்ம வீட்ல வந்து 1 கிலோ நண்டு எடுத்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் நைஸா கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயமே நமக்கு நல்லா எடுபடும். ஓகே, 1/4 கிலோ வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அதை வந்து நல்ல நீளமா ரவுண்டா இல்லாம நீளமா நைஸா கட் பண்ணிக்கணும். அதே ஈக்குவல் இதுக்கு நமக்கு இந்த பெரிய வெங்காயமும் கட் பண்ணிட்டு ஒண்ணா வதக்கிக்குவோம். ஓகே, 1 கிலோ நண்டுக்கு அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். கிரேவியும் நல்லா மசாலா வந்து நல்லா இருக்கும். ஓகே, சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமா போட்டுட்டோம்னா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். எனக்கு பெரிய வெங்காயமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே சின்ன வெங்காயமும் பண்ணலாம். வதங்கும் போது அந்த பூண்டு தட்டுனது போடணும். அந்த பூண்டு தட்டி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுருங்க. அப்படி பூண்டு தட்டுனது அப்படி அதுல வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப ப்ரௌனா வதக்கணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா அந்த கிளாஸ் மாதிரி கிளாஸா பிங்கா அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் பிங்கா மாறும்போது இந்த பூண்டும் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாடை அந்த பூண்டோட பச்சை வாடை போக கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டா போடணும். இந்த ஸ்டேஜ்லயே அதையும் போட்டுடலாம். ஆமா, போட்டுட்டு நல்லா இதுவும் கொஞ்சம் பச்சை வாடை போக அது நல்லா வதக்கிட்டு தக்காளி போடணும். ஓகே, இது வதக்கும் போதே ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த நல்லெண்ணெய், அந்த சின்ன வெங்காயம், அந்த பூண்டு தட்டி போட்டது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு வாசம் வருது பாருங்க. அப்பா செமையா இருக்கு. இது ஞாயிற்றுக்கிழமை மதியம் நல்லா பசியில இருக்கும்போது ஆமா இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாப்பிடணும்னு தோணும். ஆமா, எங்க வாய்ஸ் வந்து இதுதான் பீஸ் அப்படிங்கிறாங்க. தக்காளி. ஓகே, இப்போ தக்காளி. தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி நார்மல் சைஸாக இருந்தால் 2 தக்காளி போதும். ஓகே, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போட்டாலே. ஓகே, என் கை பரபரங்குது ஆக்சுவலாக. இதில் வந்து தக்காளி இந்த வதங்கிறதுக்கு நான் உப்பு போடுறேன். ஓகே, நான் மொத்தமாக கிரேவிக்குள்ள உப்பே போட்டுறேன் இதில். சரியா இருக்கு. கொஞ்சம் நேரம் வதங்கிடட்டும். ஒரு 2 மினிட்ஸில் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த நண்டை போட்டு நம்ம அதில் அந்த கிரேவியை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கிரேவியை ஊற்றணும். சரி, நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து இல்லை இந்த நண்டை நம்ம அதில் போட்டுறோம். ஓகே, இது நம்ம பெரிய ஃப்ரெஷ் இருந்ததுன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது குட்டி நண்டுங்கிறதுனால கிரேவி குழம்புக்கு நல்லா இருக்கும். ஆமா, சாப்பாட்டில் போட்டு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் அது நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு எங்கே இருந்தாலும் நமக்கு அந்த குக்கிங் வந்து நம்ம லேடிஸ் வந்து விட முடியாது. தன்னை அறியாமல் நம்ம கை போயிடும், கரண்டியை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து ரொம்ப பக்குவமாக செய்கிறாங்க. அதாவது சமைக்கிறது மேட்ரு கிடையாது. இங்கே வந்து நிறைய பேர் சமைப்போம். இப்போ நானும் சமைப்பேன், எல்லாருமே சமைப்போம். ஆனால் வந்து அந்த பொறுமையோட அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணுறது கொண்டு இந்த ஷேப்பில் தான் இருக்கணும். இந்த கிரேவியா வெங்காயம் இப்படி இருக்கணும், இந்த கிரேவியா வெங்காயம் அப்படி இருக்கணும். அப்படி பொறுப்பாக பக்குவமாக சமைக்கிறவங்க சில பேர் தான். நீங்கள் அத்தனை வரும்போது ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. போடுவோம். ஓகே, ஸோ சூப்பராக குக் பண்ணிட்டீங்க. அது எப்படி நீங்கள் வந்துட்டு எங்களுக்குலாம் சொல்லித்தாங்க டெய்லி ஒரு வீடியோ போட்டு. நாங்கள் டெய்லி காரைக்குடி வர வேண்டியதாக இருக்குது, நீங்களாம் சொல்லுங்கள். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இப்போ வந்து நம்ம கிரேவி ஊற்ற போகிறோம். நண்டு சின்னதாக இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக இது சரி இது வந்து ரெடி ஆயிரும். சீக்கிரம் எப்படினாலும் ஒரு 10 மினிட்ஸாவது நம்ம அந்த மசாலாவில் இதுவானதான் அந்த சாரும் அந்த நண்டில் வந்து அந்த மசாலா நல்லா சாந்து. பட் நம்ம நார்மலாக கடல் நண்டு செய்கிறதுக்கும் இதுக்கும் வந்து இந்த குக்கிங் டைம் வேரி ஆகுமாக்கா? ஆமாம், அது வந்து நம்ம கடல் நண்டு போட்டு இதே மாதிரி மசாலா பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நமக்கு ஆகும். அந்த கொதிச்சு நல்ல மசாலா சுண்டி வர்றதுக்கெல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஓகே, ஹீரோ ஆஃப் த டிஷ் தான். ஸோ நல்லா தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, மிளகா, மல்லி எல்லாமே போட்டு ஒன்றா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம்.
இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்ல? நல்லா இதில் ஊற்றணும். இந்த ஜஸ்ட் இந்த எண்ணெயில் அதை ஒரு வதக்கிட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஒரு சொல புளி கரைச்சி ஊற்றணும். ஓகே. நான் ரசத்துக்கு கரைச்சதுலேயே கொஞ்சம் வச்சுருக்கேன். நான் அதே தான் அதில் ஊற்ற போகிறேன். நம்ம தேவையான அளவு தான். தேவையான அளவு கொதிக்கிற அளவுக்கு தான் வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அது நல்லா சுண்டி வரட்டும். இப்போ தான் நீங்கள் வரீங்க உள்ள. நாங்கள் வந்துட்டு நண்டு கிரேவி பண்ணிட்டோம், நண்டு ரசமும் பண்ணிட்டோம். நண்டு கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. நண்டு கிரேவி நண்டு ரசம் ஆல்மோஸ்ட் ரெடியாக நான் வந்து சாப்பிட ரெடியாக இருக்கேன். இதில் வந்து நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஃபினிஷிங் டச்சில் கொடுக்கணுன்னா, இந்த முடக்குவாத நோய் இருக்குல்ல, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா பிரண்டை துவையல் சாப்பிடுங்க, முடக்கத்தான் கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நண்டு சாப்பிட்டு பாருங்க. ஓகே. நண்டு சூப். ஏன்னா இது கால்சியம் அதிகமாக இருக்க எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஒரு இடத்துல ஒரு வீக்கம் இன்ஃப்ளமேஷனை வந்து இது குறைக்கும். கை கால்லாம் வீங்கிதுல முடக்குவாத நோயில் எல்லாம் வீங்கி வலிச்சு கால்லாம் வீங்கி நடக்க முடியாமல் இருக்கிற வயசான தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே ரெகுலராக வாரத்தில் 2 நாள் 3 நாள் நண்டு சூப் கொடுத்து பாருங்க. அந்த இன்ஃப்ளமேஷன் நல்லா குறையும். அந்த இன்ஃப்ளமேஷன் குறையுது இல்லாமல் போன்ஸ்க்கு வந்து விட்டமின் டி வேணும். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம போன்ஸ்லாம் வந்து வீக் ஆகாமல் ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல், அதாவது எலும்புகள் வந்து இந்த பொற பிஸ்கெட் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஓட்டியா ஃப்ரெஜைலா இப்படி வழுக்கி விழுந்தாலே உடஞ்சிற மாதிரி இல்லாமல், ஒரு பெண்களுக்கு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரும் வீக்னஸ்னால. இந்த மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறமும் ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப வரும். அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த போன்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்து இது சாப்பிட்டா உடம்பு விட்டமின் டியை எடுத்துக்கும், எலும்பு அதோடைய இது டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நண்டு வந்து பெஸ்ட் மெடிசனா. சூப்பர். இந்த டிப்ஸ் தான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவை. ஸோ வீட்டில் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா நண்டு வச்சு கொடுக்கணும். ஆண் பெண் மலட்டுத்தன்மைக்கு, தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு, ஞாபக மத்திய அல்சீமர் டிசீஸ் அந்த மாதிரி டிமென்ஷியா இவங்களுக்கு இப்படி தான் கொடுக்கணும்னு இல்லை. எலும்புகள் வலுப்பெற வயசான தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து சாப்பிட வேண்டிய உணவு. ஏழைகளின் உணவுன்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயம் வந்துட்டு மிகப்பெரிய மருத்துவ சக்தி உள்ளது. இந்த பாத்திரத்தை பற்றி நான் சொல்லணும். இங்கே இதெல்லாம் இருக்குல்ல, தியேட்டர்ஸில் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்லாம் வந்து சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொதிக்க வைப்பாங்களே, ஆட்டோக்ளேவ், அதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் தான் இது. ஏஎம்சி குக்கர் சொல்லுவாங்களே, இது பயங்கர காஸ்ட்லி. எங்கள் வீட்டில் எல்லாமே குக்கர்லேருந்து எல்லாமே இதில் தான் சமைப்பாங்க. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி. அப்படியா? ஆமா. ஓகே. அதான் ஹெவி பாட்டமா இருந்தது, ஹெவியா இருக்கும், அடி பிடிக்காது. இப்ப ஒரு சாம்பார் செஞ்சாலும், ஒரு தோசை சுட்டாலும், ஒரு மீன் வறுத்தாலும், இல்ல குக்கருக்கு முதற்கொண்டு எல்லாமே சமைக்கலாம். ஆமா, சமைக்கிறதுக்கான இது மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்துட்டு வீடுகள்ல ரொம்ப சில இதை பத்தி நாலேஜ் இருக்கவங்க வீட்டுல இது யூஸ் பண்றாங்க. வாசனைய பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதை ஓபன் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. ஆஃப் பண்ணலாமா நீ? ரசம் கொதிச்சிருச்சு. நீ பாருங்க. வாவ், கலரை பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. சாதத்துல போட்டு பிசைஞ்சு, ஆமா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கல்ல. நாளைக்கு சென்னை கொடுத்து விட்டுறேன் நீ. நாங்க இப்ப டேஸ்ட் பண்ணிட்டு. இது நம்ம வந்து கடல் நண்டு போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுருள சதை பகுதி வரும். ஓகே, வறுவலா கிடைச்சிரும் நமக்கு. வாவ், நல்லா இருக்குல்ல? சூப்பர், ரொம்ப சூப்பர். ஓகே, ஆக்சுவலி சமைக்கிறவங்களை விட அதை ருசிச்சு சாப்பிட்றவங்களுக்கு தான் அதோட வாசனையோட அருமை தெரியும். நண்டு ரசம் அதில் ஹைலைட் வந்து என்ன டிஷ் நம்ம சமைச்சாலும் மேலே கொத்தமல்லி எப்படி போடணும். ஓகே, மெதுவாக மேலே கொண்டு போகணுமா? ஓகே, நல்லா அனல் பறக்க, ஆவி பறக்க செமையா இருக்கு. இந்தாங்க. ஓகே, இதில் கொஞ்சமாக சால்ட் கம்மியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆமா, இல்லை அந்த மாதிரிலாம் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. அதுதான் நான் இப்போ காப்பி அடிச்சேன். சூப்பராக இருக்கு. நீ இதுக்கு கம்மியா இருக்கு. இல்லை, பர்ஃபெக்ட்டா நல்லா இருக்கு. உள்ள போகும்போது மாமியார் வந்து மூந்து பார்த்து எப்பயுமே வந்து இதுல வந்து கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா எனக்கு நண்டு போட்டோடனே அந்த நண்டோட அந்த சில சமயம் அந்த டாமினன்ட் ஆகும், அந்த கவுச்சல் வாடெல்லாம் இருக்கும். இதுல அந்த கவுச்சி ஸ்மெல் இல்ல. நம்ம நார்மலா ஒரு மிளகு ரசம் சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா மிளகோட டாமினேஷன் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. செம்மையா இருக்கு. மிளகு ஜீரகம் ஜாஸ்தி இருக்கு. நீங்க இதை குடிச்சிருங்க. எல்லா ஊருக்கு போறீங்க, டிராவல் பண்றீங்க, உங்களுக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு. தம்பி பாக்குற அப்படி
ஓ சாமி சரணம், சாரி. ஓகே, இது வந்து நண்டு கிரேவி. என்ன நீ இது வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கூட எடுத்துக்கோமா? 7 ஸ்டார் ஹோட்டல் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் என்ன எங்கள் அண்ணி செஞ்ச நண்டு கிரேவிக்கு ஈடாகாது. சூப்பராக இருக்குண்ணே. செம்மையாக இருக்குக்கா. இதுக்கு வந்து இட்லியோ தோசையோ வச்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். கொஞ்சம் ரசம் ஊற்றி நண்டு சாப்பாடு வச்சு நீங்கள் கிரேவி வச்சு சாப்பிட்டா சாதத்தில் போட்டு கசிஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். தாமு அப்பெல்லாம் அப்பப்போ இப்படி பண்ணார். நானும் தாமு அப்பா சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன். அப்போ எல்லாத்தையும் எடுத்தாரு, முந்து பார்த்தாரு, அப்புறம் பார்த்தாரு, அதை வச்சு சொல்லிட்டாரு. வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி வந்து 2 விஷயம் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து நண்டு ரசம், ஒன்று வந்து நண்டு கிரேவி. அண்ட் நண்டோடைய எல்லா மகிமையும் வந்துட்டு மேம் சொல்லிட்டாங்க. அது எப்படியெல்லாம் பர்ஃபெக்டாக சமைக்கணும்னு அக்கா சொல்லிட்டாங்க. 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றி. என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அடுத்த ஒரு குக்கிங் வீடியோவில் சந்திக்கலாம் அக்கா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Velamal Nexus honors Everest hero Ashish in presence of chess champion Gugesh D. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். GT Holidays, South India's #1 travel brand.